அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். வெளியே வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சவங்களும் வெளியே வரவே கூடாது. யார் எடுத்ததை பார்த்தது யாரு? என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது. இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்காங்க. அதை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கூட என் பையன் போனதை தாங்க முடியாத வருத்தமும் இருக்குது. யார் எடுத்ததை பார்த்தது யாரு? என் பையன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது. இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கு விடலை. நான் ஐராஜ்மா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினச்சா 2 பிள்ளைங்க வச்சுருந்தேன். ஆனால் கடைசி ஊர் பையன் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போருக்கு தப்பான போருக்கு எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்களாம். எதுக்காக அடிச்சிங்க? எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமையை போட்டு அடிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் அதை வச்சு நீ காப்பாற்றிருக்க முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்தது ஒரு காரணம்னு சொல்லி என் மயனை கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்கே கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியணும் எனக்கு அது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, சிபிஐ சார் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு தாயாக இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இதை கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வழி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. வெளியே வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில் கூட தீங்கு நினைச்சவங்களும் வெளியே வரவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்துக்க மாட்டேன், நான் நம்புறேன், முழுசாக நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்துக்க மாட்டேன். நான் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணுன்றதுக்காகத்தான் இவ்வளோ நாள் இந்த இதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அது இப்போ தீர்ப்பாகி சொல்கிறது வேற. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு காத்திருந்தோம். ஒன்றுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளோ கொடூரமா முளாப்படி தண்ணி இல்லாமல் இதெல்லாம் உங்கள் சட்டத்தில் இருக்கா? தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்கள் சட்டத்தில் இருக்கா? ஒரு அரைக்கணை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்தில் எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சி தன்னால் போகிறது. யார் என்ன தப்பாக நடிச்சுக்கிறாங்க? தன்னால் போகிற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சுருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்களா வேறு எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளோ கொடூரமாவா? என் மயன் குன்னி குறியே செத்துப்பேன். இனிமேல் எவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னே அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளோ ஒரு கொடூரமாக அவனை பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறது? கம்மா கடுவாலும் கூட்டிகிட்டு போகிறது. உடனே ஒரு தாய் பெற்றிருப்பாங்க. நீ இந்த அக்கான்சோட பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்துருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்துருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யார் கொலை கொதிக்குமா? இதில் ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படிலாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தீங்க. அன்னைக்குமே பட்னியாக போட்டு கொண்டிருக்கீங்களே நீங்களாம். மனுஷ பிறந்தீங்களா பிறந்தீங்களா? சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் ஒரு தாயா கும்புறலை, உலகம் பூரா கும்புறத்தையும் செய்யுது. இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடத்தும்னு கேள்விப்படவே இல்லை.